கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தவர்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை என மதுரை மேற்கு தொகுதி தாவேக எம்எல்ஏ எஸ்.ஆர். தங்கபாண்டியன் குற்றம் சாட்டினார். மதுரை காலவாசல் பகுதியில் முதல்வர் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏ எஸ்.ஆர். தங்கபாண்டி கலந்து கொண்டு 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், முதல்வர் விஜய் பிறந்தநாளை மக்கள் சேவைக்கான வாய்ப்பாக கருதி ஆண்டுதோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை போன்ற நல்லாட்சி நடைபெற்று வருவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் இதனை பாராட்டி வருவதாகவும் கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தொடர்ந்து முதல்வர் விஜயை விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பதவி இல்லாத விரக்தியிலேயே இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக விமர்சித்தார். வருடம் முழுவதும் தளபதி பிறந்தநாளை வைத்து மக்களுக்கு நல்லது செய்வது மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நோக்கமே. தளபதி பிறந்தநாள் முன்னிட்டு கிட்டத்தட்ட 750 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி செய்ய காத்திருக்கிறாரு. அதை நினைக்கும் போது அவருக்கு நான் தளபதி சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சொன்னாரு. பாதாள சாக்கடை பிரச்சனை ரொம்ப நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை அதிகாரிட்ட ஏற்கனவே பேசியிருக்கோம். கண்டிப்பா சரி செஞ்சு கொடுப்போம். மற்றும் இந்த பெர்த் சர்டிபிகேட் லேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க, அதையும் கண்டிப்பா செஞ்சு வைப்போம். இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால ஆட்சி அவங்க மாறி மாறி ஆண்ட பொழுது ஒரு அடிப்படை வசதி கூட வார்டுக்கு இதே பிரச்சனை தான் நடக்குது. வார்டுக்கு இதே பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க இதெல்லாம் சரி செய்யவே இல்லை. அப்ப என்னதான் பண்ணாங்க? அதைத்தான் மக்கள், ஒரு மாற்றத்தை விரும்பிய மக்கள் தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் தளபதி அவர்களை கொண்டு வந்திருக்காங்க.